இன்றைய அரசியலை பார்க்கும்போது கம்பெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறினார். என்ன பார்க்குறீங்க? காங்கிரஸை எதிர்த்து தான் திமுகவே ஆரம்பிக்கப்பட்டது. கரெக்ட். 67 உங்களுக்கு பாரம்பரியமான ஓட்டு தலித்துகள் வாக்குக்கு, முஸ்லிம்கள் வாக்குக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஏன் நீங்க சிங்கித்தாளம் போடணும் திமுகவுக்கு? இதே காங்கிரஸ் 91 தனியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இப்போ ராஜீவ்காந்தி படுகொலை எல்லாம் நடந்த போது காங்கிரஸ் ஆட்சி கூட வந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் ஓட்டு திருடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. உண்மையிலேயே அடுத்த தேர்தலில் டோர் பை டோரா, வார்டு பை வார்டா, பூத்து பூவா உங்க தொண்டர்கள்லாம் இனி கவனமாக அனலைஸ் பண்ணா உங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு இருக்கிறதாக நீங்க உறுதியா நம்புறீங்களா? பிஜேபிக்கு ஒரு முஸ்லிம்ஸ் நிறைய இருக்கிற இடங்கள்ல, கிறிஸ்டின் நிறைய இடங்கள்ல, தலித்து நிறைய இருக்கிற இடங்கள்ல அவ்வளவு பிஜேபிக்கு செல்வம் நமக்கு இருக்காது. உலகத் தமிழர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம், இது ஒரு கதைத்தல் நேர்முகமாக நாம் இன்றைக்கு சந்திக்கிற மிக முக்கிய ஆளுமை, முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஆளுமை, காங்கிரஸ் கட்சியினுடைய பொது ஊடக முகமாக பார்க்கிற மரியாதைக்குரிய ஐயா திருநாவுக்கரசர் அவர்களை இந்நிகழ்ச்சிகளை நாம் வரவேற்கிறேன். சார் வாங்க. வணக்கம் சார். இப்போ அரசியல்ல ஒரு சாதாரணமா சொல்லுவாங்க, கொட்டை பழம் தின்று கொட்டை போட்டார். அது உங்களுக்கு பொருந்துமா? ஏன் நான் அப்படி கேட்க நீங்களே நினைப்பீங்க, என்ன கேள்வி ஒரு கேட்கிறாருன்னு. அந்த அளவிற்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அளவிற்கு எல்லா கட்சிகளையும் உருவாக்கி எல்லா கட்சிகளிலும் பதவி இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பரிணமிக்கக்கூடிய காங்கிரஸ்காரர். அந்த அனுபவத்தை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். சரி, நான் படிக்கிற காலத்துல இருந்து அரசியல் பார்த்தீங்கன்னா 60 வருஷம் ஆயிருக்கும். 60 வருஷம்? ஆமாம், 60 வருஷம் ஆயிருக்கும். ஏன்னா நான் எஸ்எல்சி +2 படிக்கும்போதே ஸ்கூலில் எலெக்ஷனில் பள்ளி மாணவர் தலைவர் கண்டெஸ்ட் பண்ணி அப்பவே எலெக்ஷன் ஆரம்பிச்சு. ஆமாம், அப்புறம் இப்போ டிகிரிலாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது திமுக மேடைகள்ல எல்லாம் பேசியிருக்கேன். லா படிக்கும்போது தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் 72. அப்போ கட்சியில் சேர்ந்து எங்கள் ஊர்லேயே 200 பேரை சேர்த்து ஒரு கிளை உண்டாக்கி கிளை செயலாளர் அதிமுகன்னு ஆரம்பித்து, அப்புறம் 77 ஃபஸ்ட்டு தேர்தலில் தலைவர் எலெக்ஷனில் நிற்கிற போது அருணாய்க்கு சீட்டு கொடுத்தாரு. அருணாய் நின்று ஜெயிச்சு துணை சபாநாயகராகி இன்னொரு 1 or 2 இயர்ஸ் போச்சுன்னா 50 வருஷம் எம்பி எம்எல்ஏவே, 6 தடவை எம்எல்ஏ, 3 தடவை எம்பி, இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய மகன் ராமச்சந்திரன் தலைவர் எம்ஜிஆர் பேர் வச்சேன், அவர் அருணாயில் எம்எல்ஏ இருக்காரு. 4 தடவை ஜெயிச்ச தொகுதியில். ஸோ அதனால சொன்ன மாதிரி படம் தண்ணி கொட்டை போட்டு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அவரெல்லாம் பழம் திண்டு கொட்டையை போட்டு அவ்வளவு அனுபவசாலி. ஏன்னா ஏன் அந்த கொஸ்டினை திருநாவுக்கரசர்ட்ட நான் ஏன் கேட்டேன்னா, இன்றைய அரசியலை பார்க்கும்போது கம்பெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறினார்களா? என்ன பார்க்குறீங்க? ஸோ நமக்கு ஒரு 50 வருஷம் அனுபவத்தில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியலும் சரி, டெல்லியில் பார்லிமெண்ட்டும் சரி எல்லாம் இருந்ததுனால ஒரு ஒரு அனுபவம் சரின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். இல்லை இருக்குது, சொல்லிக்கிடலாம். மத்திய அமைச்சர். ஸோ இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் புதுசாக இளைஞர்கள் வர்றாங்க, கட்சியில் சேர்றாங்க, கட்சியே ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கக்கூடியதான். அதுக்காக பழைய ஆளுகளே தான் இருக்கணும் இல்லையே, புதுசாக வர வேண்டியதான், புதுமையை வரவேற்க வேண்டியதான், புதியவர்களையும் வரவேற்க வேண்டியதான், தப்பு இல்லை. இப்போ மிக முக்கியமாக நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது, நெல்லை மாநாடை நான் அவதரித்தேன். நீங்க பேசுனீங்க, செல்வ பிறந்தகை, தோழர் தங்கபாலு, ப. சிதம்பரம் போன்ற பயங்கர கூட்டம், ரொம்ப சிறப்பான ஒரு கூட்டமாக இருந்ததாக சொல்லப்பட்டது. இது காங்கிரஸுக்கு மற்றொரு வழியை தேசிய அளவில் ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஒரு நிலை இப்பொழுது இருக்கிறது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா, உணர்றீங்களா? இல்லை, அதாவது இந்த பிரச்சனையை முதல்ல கையில் எடுத்தவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி. குறிப்பாக பீகார் மாநிலத்தில் அடுத்த மாதம் நவம்பரில் அறிவிப்பு, தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலை ஒட்டி வாக்கு சாவடிகளில் வாக்கு சீட்டுகளை சரிபார்க்குற போது பூத் லிஸ்ட்
அதில் ஒரு 55-60 லட்சம் பேர் மிஸ்டேக்காக, சில பேர் அப்படி பல்காக 400 பேர் 500 பேரை நீக்கியிருக்காங்க, 200-300 பேரை சேர்த்துருக்காங்க, உயிரோடு இருக்கவங்கள இல்லாமல் ஆக்கியிருக்காங்க, இல்லாமல் இருக்கவங்கள செத்தவங்கள மெம்பர் ஆக்கியிருக்காங்க. தேர்தல் லிஸ்ட் பிரகாரம் இறந்தவர்களாக சொல்லப்பட்டவர்களோடு போய் ராகுல் காந்தி அதை நிரூபிக்கிறதுக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள டீ குடிச்சிட்டு இருந்தார், செத்தவர்களோடு டீ குடிக்கிறேன்ட்டு. ஸோ இது மாதிரி அந்த இது தேர்தல் கமிஷன் ஒரு நடுநிலையோடு செயல்பட வேண்டிய, ஒரு பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டிய, நாடு முழுவதும் சட்டமன்றமோ நாடாளுமன்றத்துக்கோ மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்களோ அதற்கு வாய்ப்பளித்து முறையான நபர்களை வாக்காளர்களை சேர்த்து தேர்தல் நடத்தி ஆட்சிகளை கொண்டாட வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய பொறுப்பு. அதுக்கு பதிலாக தேர்தல் கமிஷனே மத்திய அரசோடவோ அல்லது ஒரு கட்சியோடவோ கொலியூட் பண்ணிக்கிட்டோ அல்லது இணைஞ்சோ அந்த மாதிரி பண்ணுறது ஜனநாயகத்தில் அது மிகப்பெரிய மோசடியாகும், கண்டனத்துக்குரிய விஷயமாகும். ஸோ இதை கண்டிக்கிற விதத்தில் பீகாரில் அவர் யாத்திரை போனார். அதை ஒட்டி நாடு முழுவதும் கூட்டங்கள் போடணும், மாநாடு போடணுங்கிற அடிப்படையில் திருநெல்வேலியே இந்த மாநாடு நீங்கள் சொன்ன மாதிரியே போட்டோம். மிக சிறப்பாக, பெரிய கூட்டம், சிறப்பாக இருந்தது. தமிழ்நாட்டில் ஓட்டு திருடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. கிராமங்களில் ஒரு 1000 ஓட்டு ஒரு பூத்துக்கு இருக்குன்னா, ஒரு கிராமத்தில் போய் திடீர்னு 200 பேரை புதுசாக சேர்க்க முடியாது, 200 பேரை நீக்க முடியாது, 100 பேரை போய் குடியமர்த்த முடியாது. 10 பேர் புதுசாக நடமாட்டம் தெரிஞ்சாலே அங்கே இருக்கிற ஆளுங்க கேட்டுருவாங்க, ஏரியா 10 பேர் ஊரில் புதுசாக சுற்றி தரானு, யார் எந்த ஊருக்காரன், இங்கே என்ன வேலை அவனுக்குன்னு கேட்டுருவாங்க. நகர்ப்புறங்களில் தான் ஒருத்தருக்கு தெரியாது, மாடியில் இருக்கவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தெரியாது, கீழே இருக்கவங்கள மாடி இருக்கவங்க கவனிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இந்த மிஸ்டேக் நடக்கலாம். ஆனால் நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்ச்சியை, இது மாதிரி சரியான தேர்தல் நடக்க சரியான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கணும்னு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக இந்த மாநாடு நடத்தப்படும். இப்போ இதுவரைக்கும் the hectic talk is going on among the politicians. EVM, electronics what machine tampering அப்படின்னு. இப்போ இந்த விஷயத்தை ராகுல் காந்தி எடுத்தது, I got lot of the information from the various media and they said the confabulation அல்லது கான்ட்ராடக்டரி ஒரு ஹெக்டிக் டாக் பேசிக்கொண்டிருக்கிறது. ஹவு இஸ் இட் இஸ் இம்பேக்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் லெவலில் எந்த வித தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? உண்மையிலேயே அடுத்த தேர்தலில் டோர் பை டோரா, வார்டு பை வார்டா, பூத்து ஊதியா உங்கள் தொண்டர்கள்லாம் இனி கவனமாக அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு இருக்கிறதாக நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? இல்லை, அதாவது இப்போதைக்கு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அகில இந்திய லெவலில் காங்கிரஸ் தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைக்கணும், ராகுல் காந்தி பிரதமராக வரணும், அது ஒரு இலக்கு. சரி. மற்றபடி மாநிலங்களில் சில மாநிலங்களில் காங்கிரஸ் தனித்து ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கோட அல்லது உறுப்பினரோட கட்டமைப்போடு இருக்கலாம். சில மாநிலங்களில் அங்கே இருக்கிற பிரதானமாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோடு சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில். இப்போ உத்தரப்பிரதேஷ்னா முலாயம் சிங் பார்ட்டியோட, பீகார்னா லல்லு பார்ட்டியோட, அங்கே இருக்கிற தலைவர்களோட, தமிழ்நாடு திமுகவோடு, அது மாதிரி தமிழ்நாடுனா திமுகவோட இருந்து தான் கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கோம். அதில் இருந்தால் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். அதனால இந்த கூட்டணி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தொடரும். பட் இருந்தாலும் காங்கிரஸ் நிற்கிற இடத்துல மட்டும் காங்கிரஸை வளர்த்து வச்சா போதாது. 214 தொகுதியிலையும் காங்கிரஸுக்கு எல்லா பூத்துகள்லையும் பூத்து கமிட்டிகள், இப்படி எப்படி திமுக அதிமுகவுக்கு கட்டமைப்பு, எந்த ஊர் போனாலும் அதிமுக கிளை அங்கே ஒரு 10 பேர், திமுக போனால் அங்கே ஒரு கிளை, அங்கே 10 பேர் 20 பேர், இந்த மாதிரி திமுக 10-20 பேர், இப்படி எப்படி அந்த அமைப்பாக வச்சிருக்காங்களோ அதே மாதிரி காங்கிரஸுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அதுதான் காங்கிரஸ் வலுவா இருக்கிற குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் இந்த மாதிரி பூத் கமிட்டி தமிழ்நாடு திமுக அதிமுக மாதிரி இருக்குதா உங்களுக்கு தெரியுமில்ல? போட்டுட்டு இருக்காங்க, இருக்கு, சில மாநிலங்கள் இருக்கு. ஏன்னா டைரக்டா எங்க எல்லாம் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்னு போட்டி இருக்கோ, ஆமா, அங்கெல்லாம் எல்லா ஊர்கள்லையும் பிஜேபி இருக்க ஊர்ல எல்லாம் காங்கிரஸ் இருக்கும், காங்கிரஸ் இருக்க ஊர்ல எல்லாம் பிஜேபி இருக்கும். இன்னும் சொல்ல போனா கூட பிஜேபிக்கு ஒரு அவர்ஷன் இருக்கிறதுனால இப்போ முஸ்லீம்ஸ் நிறையா இருக்கிற இடங்கள்ல, கிறிஸ்டின்ஸ் நிறைய இடங்கள்ல, தலித்து நிறையா இருக்கிற இடங்கள்ல அவ்வளவு பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்காது. ஸ்கேட்டர்டா இந்துக்களை மையப்படுத்தி தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அப்படி இல்லை. காங்கிரஸ் ஜாதி மதங்கள்லாம் தாண்டி அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ சிக்கியரோ எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் இருக்கு. அதை கட்டமைப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கிளைகளாவோ ஊர்தோறும் பூத்து தோறும் கமிட்டிகளாவோ அமைக்கணும். அது இந்த மாதிரி பலமாக சில மாநிலங்களில் இருக்கு. இப்போ தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல அந்த முயற்சியில் ஈடுபட்டு பூத்துக்களை எல்லாம், இப்போ நான் தலைவராக இருக்கும்போது என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ
அடுத்தடுத்து தலைவர்கள் அதில் கவனம் செலுத்தினாங்க. இப்போ செல்வப்பிள்ளை அதில் கவனம் செலுத்தி கிராம கமிட்டிகள்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. பூத் கமிட்டிகள்லாம் அடுத்த கட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 44% பெரியவர் காமராஜர் அவர்கள் மரணிக்கும் போது உங்கள்கிட்ட கை சாத்திட்டாரு. 73 மாயத்தேவர் வெற்றி, 77 எம்ஜிஆர் வெற்றி, 80 வெற்றி, 84 வெற்றி, 87 இப்படி போச்சு. உங்களுக்கு பாரம்பரியமான ஓட்டு தலித்துகள் வாக்கு இருக்கு, முஸ்லீம்கள் வாக்கு இருக்கு. இதெல்லாம் பெர்மனன்ட் காங்கிரஸ் ஓட்டர், கிறிஸ்துவ ஓட்டர். ஆனா உங்களை ஒரு அடிமைத்துவமாக இவ்வளவு பெரிய பேர்கெட்ட ஒரு கட்சியாக திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க கோவப்பட்டாலோ கோவப்படலையோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு செய்தியாளனா கேட்கிறேன். மிஸ்டர் கிளீனா நீங்க இருந்தோம். நீங்க நேத்து வந்த அண்ணாமலையால பேரம் பேச முடியுது, 117 சீட்டு கேட்க முடியுது. 100 வருஷ பாரம்பரியமிக்க அலேனிக்டைம் காலத்தில இருந்தே இருந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஏன் நீங்க சிங்கித்தாளம் போடணும்? திமுகவுக்கு உங்க உரிமையை நீங்க கேட்க வேண்டியதானே? நான் கேட்கறது தவறு இல்லையே, உரிமை தானே. எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, இவ்வளவு பெரிய ஆல் இண்டியா பார்ட்டியில் எனக்கு கொடு, ஒரு 100 சீட்டை கொடு. இப்போ வர்ற செய்தியில் என்ன செய்து 15 சீட்டு 20 சீட்டு இருயா, அது என்ன உங்க உரிமை நீங்க மறக்கணும் திமுக? நான் கேட்கிறேன் சார். அதாவது பெருந்தேவர் காமராஜர் உயிரோடு இருந்த போது காங்கிரஸ் இருந்த பலம், நீங்க இன்னும் சொல்ல போனா நாடு சுதந்திரத்துக்கு காங்கிரஸ் போராடின கட்சி. அதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பின்னாடி காங்கிரஸ் எல்லா மாநிலங்கள்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி வேற கட்சிகள் கிடையாது. காங்கிரஸை எதிர்த்து தான் திமுகவே ஆரம்பிக்கப்பட்டது. கரெக்ட். 67. ஆமா, அது 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சிக்கு வந்தாங்க. அது சரி. அதுக்கு பிறகு தனித்தனி நிறைய கட்சிகள் வந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய லெவல்ல, மாநில லெவல்ல சின்ன சின்ன மாநில கட்சிகள், அப்புறம் ஜாதி அமைப்புகள் பேர்ல ஜாதிய கட்சி, ஜாதி இன்னும் ஏன்னா எந்த கட்சியும் ஜாதி கட்சி மத கட்சின்னு எலெக்ஷன் கமிஷன்ல சட்டப்படி பதிய முடியாது. அதனால வேற வேற பேர்ல இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய பின்புலம் முதுகெலும்பு அந்த கட்சிக்கு அந்த கம்யூனிட்டியா தான் இருக்கும். அந்த சார்பில் தான் சில கட்சிகள், நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான். பல கட்சிகள் நடக்குது. அவங்களும் முக்கியமான ஒரு 5%, 4%, 7% பெறக்கூடிய கட்சிகளா வளர்ந்துட்டாங்க. அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளேயும் நீங்க 100% இல்லைனாலும் ஒரு 10%, 15%, 20% வாக்குகளை பெறக்கூடிய சக்தியாக இது மாதிரி பல மாநில கட்சிகள் வந்துருச்சு. அதுக்கு பிறகு பெருந்தேவர் காமராஜர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிக்கும் போது காமராஜர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடு ஓல்டு காங்கிரஸ்னு வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை தக்க வச்சுக்கிட்டு இருந்தார். காங்கிரஸுக்குள்ள அவருக்குன்னு ஒரு மரியாதை, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது, அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருந்தது. 77 தேர்தலுக்கு முன்னாடி, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பெருந்தேவர் காமராஜர் 77 இறந்துறாரு. இப்போ பெருந்தேவர் காமராஜர் இறந்த பிறகு காங்கிரஸ்ல இருந்து பல பேர் அதிமுகவுக்கு போயிட்டாங்க. அவங்க தந்தை பாட்டன்லாம் காங்கிரஸ்ல இருந்தா கூட இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் புதிய கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது பல பேர் அங்கிருந்து அங்கே சேர்ந்தாங்க. ஸோ இப்படி அது மாற்றங்கள் கண்ட சூழ்நிலையில் இன்னைக்கு பழைய 40%, 50%, 30% அந்த கட்சியோட காங்கிரஸ் நீங்க ஒப்பிட முடியாது. இப்போ எத்தனை சதவீதம் இருக்கும் நீங்களே ரியாலிட்டி சதவீதம் நான் கேட்கறேன், நீங்க உங்க வாயால நான் கேட்கறேன். அது இப்போ காங்கிரஸ் தனித்திருந்தா தான் தெரியும். சரி, கூட்டணிக்குள்ள கணக்கு போட்டு 25லயே 30லயே நிற்கும் போது அதுக்குள்ள வச்சுக்கிட்டு 25குள்ள கணக்கு போட்டு 5% இருக்கு 6% இருக்குங்கிறது அது ரியாலிட்டி கிடையாது. அது சரி. அப்ப என்ன 214 காங்கிரஸ் தனித்திருந்தால்தான் அதனுடைய ஓட்டு வங்கி தெரியும். அதனால இப்ப நம்ம தனித்து சமீப காலங்களில் காங்கிரஸ் அது மாதிரி தனிச்சு சட்டசபைக்கு நிக்கல. அது தேர்தலே கூட எம்பிக்கு ஒரு மாதிரி போடுவாங்க, மக்கள் எம்எல்ஏக்கு ஒரு மாதிரி போடுவாங்க. கரெக்ட். அதனால இது எம்எல்ஏ தான் ரியல் டெஸ்ட். அது நம்ம 1980ல் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றதே தமிழ்நாடு உணர்த்திட்டு 2 சீட்டை தான் எம்பியில பெற்றாரு, எம்எல்ஏல மாபெரும் வெற்றி. ஸோ அதனால அதுக்கு இப்போ தனியாக பார்த்தீங்கன்னா மூப்பனார் இருக்கும்போது தனியாக அவங்க 89ல் ஒரு தடவை முயற்சி பண்ணாங்க காங்கிரஸ். அப்போ நீங்கள் கணிசமான ஓட்டு வாங்கினாங்க, 40-45 லட்சம் ஓட்டு காங்கிரஸ். எம்எல்ஏ கூட 26 எம்எல்ஏ வந்துச்சு. நாங்கள் ஜெயலலிதா எல்லாரும் சேர்ந்து அந்த அணியில் சார்பில் நாங்கள் 50 லட்சம் ஓட்டு வாங்கினோம். நாங்களும் 26 தான் வந்தோம். அதுக்கு பிறகு மதுரை, மருங்காபுரி, செய்யார்லாம் சேர்ந்து 3 வந்தது, 29 ஆச்சு. பொது தேர்தலில் 89 பொது தேர்தலில் காங்கிரஸும் 26 தான் மூப்பனார் தலைமையில், ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுகவும் 26 தான்,
ஓட்டு மட்டும் இது 50 லட்சம், அது 45 லட்சம். ஓட்டு அதிகமான சட்டப்படி அவங்க தான் எதிர்க்கட்சி. அதனால ஜெயலலிதா கட்சி தலைவர், நான் எதிர்த்து வைக்கிறவர். சரி. ஸோ எது சொல்ல வந்தேன்னா, அது அப்பதான் முயற்சி பண்ணாங்க. இதே காங்கிரஸ் 91ல வந்து தனியாக நின்றுச்சுன்னு வச்சுங்க. இப்போ ராஜீவ்காந்தி படுகொலை எல்லாம் நடந்த போது காங்கிரஸ் ஆட்சி கூட வந்திருக்கலாம். ஆனால் அப்போ வந்து ஜெயலலிதாவோட அதிமுகவோட அலையன்ஸ் போட்டு 75-76 சீட் வாங்கிட்டு நின்றதுனால 74 ஜெயிச்சாங்க. ஸோ அதுக்கு பிறகு 75, 65, 45, 25 வந்து இப்போ 25 ஆகி போச்சு. இப்போ கடைசி எத்தனை தொகுதியில் நின்னீங்க? 25 தொகுதியில் இப்போ 18 பேர் ஜெயிச்சாங்க. வரலாற்று சொல்றீங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஐயா டிஎம்கேவுடைய இயற்கையான ஓட்டு 23% தான் எனக்கு தெரியும். Since I was started my career, I have been continuously watching in Tamil Nadu politics 1977 at the age of 8. I was born in 1968. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க சேரலன்னா தேர்தல் கடைசி தேர்தல் 21ல டிஎம்கே 80 தொகுதிக்கு மேல வராது. நான் சொல்றேன், மறுக்க முடியுமா? நான் கேட்கிற இருக்கலாம், இல்ல உண்மை அதுதான். 159 60 சீட் வாங்கினே நீங்களும் திருமாவளவன் சேர்த்து எங்களுக்கு ஒரு 70 சீட்டு தாங்கன்னு கேளுங்க. இல்லைன்னா நீ ஜெயிக்க முடியாதுன்னு. அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வலு இல்லையே. நீங்க தான் பிரிஞ்சு ஒரு பக்கம் இன்னொரு தலைவர், நீங்க அனைத்து பேரும் போய் நில்லுங்களேன் சார். நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை சார் நீங்க உங்க அளவுக்கு. ஆனா உங்களுக்கு அந்த ஸ்கோப்பும் திறனும் இருக்கு சார். அது சரி, உங்க கருத்து சொல்றீங்க நீங்க. அதாவது வந்து நீங்க வந்து சாம்பார்ல வந்து பருப்பால டேஸ்டா இருந்துச்சா சாம்பார், முருங்கைக்காயில டேஸ்டா இருந்துச்சா, அதுல இருந்த கத்திரிக்காயில டேஸ்டா இருந்துச்சா, வாழைக்காயில இருந்த டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சாம்பார் எல்லாம் சேர்ந்ததான் சாம்பார். சரி ஐயா. அது மாதிரி கூட்டணின்னா எல்லாம் சேர்ந்ததான் கூட்டணி. இதுல வந்து இவரால் அவர் ஜெயிச்சாரா, அவரால் இவர் ஜெயிச்சாரா, காங்கிரஸ் இருந்தா என்ன ஆயிருக்கும், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இந்த ஆராய்ச்சி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் மாதிரி முடிஞ்சு போனதை ஆராய்ச்சி பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனா நல்ல ஒரு கண்ணியத்தோடு கூட்டணி தர்மத்தோடு நீங்க பேசுறீங்க. அது சரி. அதனால அது முடிஞ்சு போனதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் நோ யூஸ். அதனால ஃபியூச்சர் என்னன்னு பாக்குற போது இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸுடைய பலம் சக்தி இதுக்கு ஏற்ப தான் கேட்க முடியும். இப்போ பார்லிமெண்ட் வந்துச்சு, 10 சீட்டு கேட்டால் கொடுத்தாங்க, 9 பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி சேர்த்து 10 எம்பி இருக்காங்க. அசம்பிளின்னு வரும்போது அவங்க வந்து பெரும்பான்மை வரணும்னு தான் திமுக நினைப்பாங்க. அப்போ பெரும்பான்மை இடங்கள்ல நிற்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. சரி, திமுக பெரும்பான்மை இடங்களை எடுத்துக்கிட்டா மிச்சம் இருக்கிற இடத்துல தான் அங்கே இருக்கிற 10 கட்சியும் பிரிச்சுக்க முடியும். அதுக்குள்ள எங்களுக்கு 70 கொடுங்க 80 கொடுங்க கேட்டுக்கிட்டு இருந்தா கூட்டணி வேணா உடையுமே தவிர கூட்டணி வராது. அப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கிறது உங்களுக்கு எண்ணமே இல்லை? இல்ல, ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது இல்லை. அப்ப எப்பதான் வருவீங்க? இல்ல, அதான் கூட்டணிங்கிறது ஆயுள் கால பந்தம் கிடையாது. அது சரி, கூட்டணிங்கிறது ஆயுள் கால கூட்டணி அல்ல. தேர்தலுக்கு தேர்தல் தான் கூட்டணி. இப்ப காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி உடைஞ்சு தனியா, இப்ப பார்லிமெண்ட் ஒரு பார்லிமெண்ட்ல 2 பேரும் தனியா, திமுக தனியா நினைச்சு காங்கிரஸ் தனியா நினைச்ச. அதுக்கு முந்தைய ஒன்னா இருந்த காங்கிரஸ் பிரிஞ்சு ஒன்றா இருந்த திமுக கூட்டணியிலேருந்து விலகி காங்கிரஸ் தனியாக போட்டி போட்டுச்சு. இப்போ நான்லாம் ராம்நாட்டில் போட்டி போட்டேன், காங்கிரஸில் எல்லாம் தோத்துச்சு, திமுகவில் எல்லாம் தோத்துச்சு பார்லிமெண்ட் அடிக்கும் போது. ஸோ அது மாதிரி தனியாகவும் நின்றுருக்காங்க. அதனால் இப்போ இந்த தேர்தல், இந்த 3 மாதத்தில் வர்ற தேர்தலில் தனியாக நிற்கிற பிரச்சனையோ 100 கேட்குற பிரச்சனையோ இல்லை. அதுக்காக ஆயுள் காலம் முழுதும் 25 தான் வாங்கிட்டு இருப்பீங்களா அப்படி சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சியோட பலத்துக்கு ஏற்ப சூழ்நிலை இல்லை. இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. எதிர்காலத்தில் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது சீட்டு கூட கேட்கலாம். ஒரு காலத்தில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தனியாக கூட காங்கிரஸ் நிற்கலாம், அல்லது காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி வரலாம். அதெல்லாம் இந்த தேர்தலில் 3 மாதத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது. 5 வருஷம் கழிச்சு நடக்குமா, 10 வருஷம் கழிச்சு நடக்குமா, அதெல்லாம் ஜோசியமோ கேசியமோ சொல்ல முடியாது. நான் என்ன கேட்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. 37 வயசு ஆச்சு அண்ணாமலைக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யாருக்கும் தெரியாது. டியூனோ அண்ணாமலை யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அவரு ஒரு தேசிய அரசியலா வரக்கூடிய அளவிற்கு பெரிய அண்ணாமலை என்ன சொல்லுகிறார்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தேசிய தேர்வுலாம் முக்கியத்துவம். இந்தியா டுடே என்க்ளேவ்ல அப்படி சொல்லல, நான் அப்படி நினைக்கல. சரி, இது அண்ணாமலை இருக்காரா அல்லது இன்னொரு ஒருத்தர் இருக்காராங்கிறது பிரச்சனை இல்லை. பிஜேபிங்கிற கட்சி மத்தியில், அந்த கட்சியே தமிழ்நாட்டில் வந்து மத்தியில் பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது அந்த பிஜேபியுடைய நிலை தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னா தமிழ்நாட்டினுடைய அதனுடைய மகிமை வேற மாதிரி இருக்கும். இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால அது வந்து அண்ணாமலை அது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், வந்தார் போனார், கொஞ்சம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அவரால் பேச்சால் இந்த கட்சி வந்து பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சால் பிரச்சனைகளும் வந்திருக்கு. கூட்டணி தர்மத்துக்கு மீறி கூட்டணி இருக்கிற தலைவரையே நீங்கள் எம்ஜிஆரை திட்டினாரு, ஜெயலலிதா திட்டினாருன்னா அப்புறம் கூட்டணி எப்படி வரும்? அவரால் தான் கூட்டணி இல்லைன்னு வெளியே போயிட்டு அப்புறம் வேற தலைவரை போட்டு இப்போ கூட்டணி கொண்டாந்துருக்காங்க.
அதனால அவரால் நல்லது நடந்திருக்கலாம், கெட்டது நடந்திருக்கலாம். சரி, அதனால இப்ப அண்ணாமலை பத்தி இல்ல, நான் அது நான் பிரச்சனை இல்லை. நமக்கு இல்ல, நான் அண்ணாமலை நமக்கு பிரச்சனை இல்லை. அண்ணாமலை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் ஆமா. என்ன கேட்டேன், நேற்று வந்த பிஜேபி 11% ஓட்ட பிடிச்சாச்சு சொல்றாங்க. Whether it's maybe right or wrong, we don't have any appropriate evidence. அது right. They focused something is going on. A lot of the discussion there, they are demanding to their all the BJP ADMK member, they went to their discussing about is going on Delhi. அது ஒரு பக்கம் போகட்டும். Apart from that, நான் காங்கிரஸ்ல என்ன கேட்கறேன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளுமே, நான் உங்க மூஞ்சிக்காக எதுவும் எனக்கு எதிர்பார்க்கல. ஏன் பொதுவா உங்களுக்கு திருச்சியில டிக்கெட் கொடுக்கல? உங்களை உள்ள குவாலிட்டியானால கேன் யூ ஃபைண்ட் அவுட் எனி டிசர்வ்ட் பர்சன் காங்கிரஸ் இன் தமிழ்நாடு? டெல் மீ. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினை தானே இவங்க பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு மன வருத்தம் இருக்கா இல்லையா? இருக்கணும் இல்ல? அப்ப இந்த மாதிரி தகுதியான ஆட்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும் இல்ல? தகுதியான சீட்டை கொடுக்கணும் இல்ல? அதை கேட்பதற்கு உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஈகோவும் ஒற்றுமையின்மை தான் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் குற்றம் சொல்றேன். மறக்க முடியுமா? இல்ல அது சரி. ஹவு கேன் யூ டினை? எல்லா கட்சிகளிலையும் சில பிரச்சனைகள் இருக்கும். இருக்கதான் செய்யுது. எல்லா கட்சியிலையும் இருக்கும். அதே மாதிரி இப்போ காங்கிரஸுக்குள்ள இப்போ எனக்கு ராகுல் காந்தி ஆட்ட நல்லா இருக்காரு, நானும் ராகுல் காந்தி மேலே நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து இப்போ நான் நியாயமாக நீங்கள் சொன்ன மாதிரி 4,60,000 ஓட்டு வித்தியாசத்தில் திருச்சியில் ஜெயித்தேன். எனக்கு அந்த தொகுதி கொடுக்கணும்ல. அந்த தொகுதியை வந்து மாற்றி இன்னொரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி அது திமுக அந்த நிலைப்பாடை எடுக்கிற போது அதில் எனக்கு வருத்தம் இருந்தது தான். இப்பவும் வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அந்த வேட்பாளரை வேற எங்கேயாவது போட்டிருக்கலாம். அவருக்கு பல்வேறு இடங்கள்ல திருநெல்வேலி ஆரம்பிச்சு திருநெல்வேலியோ திண்டுக்கல்லோ அல்லது இந்த பக்கத்துல தேனியிலையோ எங்க வேணாலும் நிக்கலாம். மதுரை பக்கம் எங்க வேணாலும் கொடுத்துருக்கலாம். திருச்சியில தான் போடணும்னு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால திருச்சியில கொண்டாந்து போட்டு எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அது திமுகவாலேன்னு வச்சுக்கோங்க, அல்லது அங்க இருக்க உள்ளூர் பிரச்சனைகள்னால இருந்திருக்கலாம். பட் ஆனால் காங்கிரஸ் 10 சீட்டு வாங்கினதுல அங்கே வந்து பக்கத்தில் மயிலாடுதுறை காங்கிரஸுக்கு வந்துச்சு, திருநெல்வேலி இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு தொகுதியில் வந்துச்சு. வேட்பாளர் யாரோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் மட்டும் அவரை மட்டும் வச்சு வெற்றி பெறுதில்லை. ஏன்னா 10-18 லட்சம் ஓட்டு வேட்பாளருக்கு ஒரு 50,000 இருக்கலாம், 1 லட்சம் இருக்கலாம், அதிகபட்சம் போனால். மற்றபடி கூட்டணி கட்சிகள் கூட்டணி வச்சுதான் ஜெயிக்கிறாங்க. கூட்டணிலேயே நல்ல வேட்பாளர், பலமான வேட்பாளராக இருந்து மக்களை ஆதரிச்சா 4 லட்சம் 3 லட்சத்தில் ஜெயிக்கிறாங்க. சில இடத்துல டஃப்பாக இருந்துச்சுன்னா 1 லட்சத்தில் ஜெயிக்கிறாங்க. சில இதில் ஆயிரக்கணக்கில் கூட ஜெயிக்கிறாங்க சில தொகுதியில். ஸோ அதனால அது மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியை காங்கிரஸ் கொடுத்துருக்கலாங்கிற, கொடுக்காம விட்டாங்களே வருத்தங்கிறது எனக்கு இருக்கு. ஆனாலும் கட்சி கட்டுப்பாடு கருதி நான் சுயேட்சையாக போடாமலோ அதை எதிர்ப்பு தெரிவிக்காமலோ கட்சியுடைய நலன் கருதி கூட்டணியுடைய நலன் கருதி நான் அமைதியாக இருந்தேன். பெருந்தன்மையோடு அந்த காங்கிரஸ் திமுக எடுத்த முடிவுகளை ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நான் இருக்கிறேன், தொடர்றேன். இருப்பீங்க. அது உங்க நம்பிக்கை. 80ல நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தரும் 118. அதுக்கப்புறம் உள்ள பார்ட்டிஷன் 84ல புரூக்லின் எம்ஜிஆர்ல இருக்கும்போது, 87ல பிசி அலெக்சாண்டர், 77லலாம் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தான் அதிகமாக இடத்தை கொடுப்பார்கள். 25-15 அப்படித்தான் இருக்கும். டெல்லிக்கு காங்கிரஸ், தமிழ்நாட்டிற்கு அதிமுக, திமுக. இப்ப ஒரு சின்ன பழமொழி, கழுதை தேர்ந்து கட்டெரும்பாய் ஆன கதையாய். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நீங்க உங்க அதிகாரத்தை மட்டுப்படுத்தா, இப்ப நீங்களே அழகா சொன்னீங்க, சட்டசபைன்னு சொன்னா டிஎம்கே வைக்கிறது தானே முறை அப்படின்ட்டு கூட ஒரு பெருந்தன்மையோடு சொல்றீங்க. இந்த பெருந்தன்மை திமுக இல்லையே. அப்படி சொல்ல முடியாது. ஒரு அடக்குமுறை தானே இருக்கு. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொல்ல அப்படி எந்த கட்சியுமே இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி தான், பெரிய கட்சி, அகில இந்திய லெவலில், ஆல் இண்டியா லெவலில். ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்காக நாங்கள் வந்து கூட்டணி மந்திரி சபையில் நாங்கள் வர்றோம்னோ எங்களுக்கு பாதி வேணும்னு கேட்டால் எடப்பாடி கொடுத்துருவாரா? எடப்பாடியே கொடுக்க மாட்டேங்குது. ஜெயலலிதா கூட இல்லை எடப்பாடி. ஜெயலலிதா செல்வாக்கு வேற, எடப்பாடி செல்வாக்கு வேற இங்கே இருக்கிறாங்க. ஆனாலும் அவரும் அதை மறுக்கிறாருல. அவர் கட்சி நான் தான் பெரும்பான்மை இருப்பேன், நான் தான் முதலமைச்சராக வருவேன், நான் தான் தனித்து தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்றாருல. அப்படி எதிர்கட்சியில் இருக்கிற அதிமுகவே சொல்லும்போது ஆட்சியில் இருக்கிற திமுக வந்து இல்லை பெருந்தன்மையாக நாங்கள் 70,000 80,000 ஆட்சியில் இடம் தரோம், மந்திரி செயல் தரேன்னு சொல்லணும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது அவங்களுடைய ஸ்டாண்டு. அதனால அது எதாச்சகாரமாக பண்றாங்க, அப்படி சொல்ல முடியாது. சரி, அப்படி சொல்ல முடியாது. உங்களுடைய சிறப்பு ஜனநாயகத்துல எது ரியாலிட்டி என்ன? உங்களுடைய சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் கிரீஸ் அவர் அட்ரஸ் பண்ணார். நான் பார்த்தேன். நான் உங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிக்கு வந்தேன். He said very clear, all the states will learn from Tamil Nadu, the territory of Tamil Nadu. இங்கிருந்து தான் பாடம் படிக்கணும். ஓட்சோரை மற்ற இடத்துல நடக்கும், இங்க நடக்காது அப்படின்னு ஒரு ஆளுமை மிக்கதா பேசுறீங்க. நீங்களும் சிறப்பா பேசுறீங்க, எல்லாருமே பேசினார். இந்த முறை உங்களுடைய டார்கெட்
60 தொகுதிகள் இருக்குமா, 50 தொகுதிகள் இருக்குமா, 40 இருக்குமா? நான் சொன்னேன், நானும் வந்து இப்போ நான் ஓட்டு திருட்டுக்கிட்டெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நான் சொன்ன கிராமங்களில் நடக்காது, நகரத்தில் வேணா அங்கே இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த நாடு தழுவிய ஒரு இஷ்யூவாக அது எடுத்து செல்லப்பட்டதுனால இங்கே ஒரு மாநாடு பெரிய அளவில் நடந்தது. அந்த விஷயம் வேற. வெரி குட். சென்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் 25 இடங்கள்ல தான் வந்து நீங்க நின்னோம். அதில் 18 வெற்றி பெற்றோம். ஸோ இப்போ அந்த கூட்டம் இருந்த எல்லா கட்சியும் எதுவும் விலகி போகலை, அப்படியேதான் இருக்கா? அப்படியே தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சில கட்சிகள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓஹோ. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ அதிமுக இருக்கிற மாதிரி இருக்கிற கூட்டணிகள் சிலது வெளியே போயிடுச்சு. அந்த கட்சிக்குள்ளேயே குழப்பங்கள் இருக்கு. அதே மாதிரி இப்போ திமுகவில் அந்த கட்சிக்குள்ள குழப்பம் கிடையாது. எல்லாரும் ஸ்டாலினை வந்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு ஒன்றா கட்சி இருக்கு. அவரும் வந்து அவருடைய தலைமையை நிரூபிச்சிட்டார். இவர் எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு விழுந்த எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சர் ஆனார். அவர் தனியாக நிற்கிற போது பொழுதுல பிஜேபி தான் நின்னாங்க, எதிர்கட்சியாக தான் வர முடிஞ்சது. 70 சீட் தான் வந்தாங்க. இன்னும் தான் ஒரு தனி தலைவர் தன்னால் மக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வர முடியும்னு நிரூபிக்கல. அவர் இந்த தடவை தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். அவர் இங்கே ஸ்டாலின் அவர்கள் நிரூபிச்சிட்டாரு. என் தலைமையில் ஆட்சி மக்கள் என்ன ஏற்றுக்கிட்டாங்கன்னு வந்து சிஎம் ஆயிட்டார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கட்சி ஒன்றா இருக்கிற சூழ்நிலையில், ஆட்சி இருக்கிற சூழ்நிலையில், எல்லா கட்சிகளும் ஒன்றா இருக்கிற சூழ்நிலையில், இன்னும் சில கட்சிகள் வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நாங்கள் 80 கொடுப்போம் 50 கொடுப்போம்லாம் பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. சரி. அதனால கூட நிற்கிறதுங்கிறது ஆசை தான், விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு. சரி. அது எவ்வளவு 25ல் நிற்கிறது, 30ல் நிற்கிறதா, 35ல் நிற்கிறதா, 25ல் நிற்கிறதா, கண்டிப்பாக அது குறையாது. ஆனால் அதுக்கு மேலே கூட நிற்கிறதா, அதுலேயே நிற்கிறதாங்கிறதுலாம் பேச்சுவார்த்தையில் பேசி முடியல. இப்போ நீங்க சத்தியமூர்த்தி பவன்ல இருந்து ஒற்றுமையா போய் கேட்பீங்கல்ல? இல்ல, அதெல்லாம் ஒற்றுமையில நாங்க இப்ப இங்க இருக்கிறவங்க அது எங்க பிரச்சனை, நீயா கேட்கறேன்னு கேட்டிருக்கோம். இல்ல, அப்படி இல்லை. நீங்க ஒற்றுமைன்னா இது தேர்தல் நேரத்துல வந்து எல்லா தலைவர்களும் போய் போறது இல்லை, அல்லது 2 தலைவர் வராம இருக்கிறதுனால அதுக்கு சீட்டு குறைய போறது அவங்க முடிவு. அது டெல்லியில இருந்து அதுக்கு ஒரு குழு வருவாங்க. சரி. இங்க இருக்கிற மாநில தலைவர் முக்கியஸ்தர்ல கொண்டு ஒரு கமிட்டி போடுவாங்க. டெல்லியில இருந்து ஒரு கமிட்டி வருவாங்க, அல்லது தலைவர் வருவாங்க. இங்க இருக்கிற தலைவரோட பேசி அது முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ராசியா இருக்காங்களா, சண்டையா இருக்காங்களா, அதெல்லாம் அந்த எண்ணிக்கையை அது பாதிக்காது. அதுக்கு பிரச்சனையும் கிடையாது. அதனால இப்போ எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் எவ்வளோ இடத்துல நிற்போம் அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்ல முடியாது. அது வந்து பேச்சுவார்த்தையில இறுதியாக முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். அது ஒரே ஒரு கேள்வி, பப்பு பைல்வானாக மாறிவிட்டாரா? கண்டிப்பா. உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையும் ஒளியும் இருக்கிறதா? இல்லை, கண்டிப்பா. அவர் இன்னைக்கு வந்து நான் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் எதிர்பார்க்குற ஒரே தலைப்பு. அவரை விட்டா வேற மாற்று கிடையாது. ராகுல் காந்தியை விட்டா மோடியை பலமா தேசிய அளவில் இந்திய நாடு முழுவதும் எதிர்க்கிறதுக்கு வேற யாரை காட்டுவீங்க? பாக்கி எல்லாமே மாநில கட்சிகள் தான். எல்லாமே ரீஜனல் பார்ட்டிஸ். எல்லாம் ரீஜனல் பார்ட்டிஸ். ஆல் இண்டியா பார்ட்டின்னு சொல்லிக்கிட்டா கூட அது 1-2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான். இந்தியா முழுதும் இருக்கிற கட்சி, இந்தியா முழுதும் செல்வாக்குள்ள தலைவர், போரிடங்களில் லட்சக்கணக்கான மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய தலைவர், மோடியை தைரியமா எதிர்க்கக்கூடிய தலைவர், பார்லிமெண்ட்லையும் சரி வெளியும் சரி அவர் ஸ்ட்ராங்காக விமர்சிக்கக்கூடிய தலைவர், சிறுபான்மை மக்களுக்காகவும் சரி மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ எல்லாருக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தானே. ஸோ அதனால அவர் கண்டிப்பா அவர் தான் பைல்வான். எங்களுக்கு பைல்வான் மட்டும் இல்ல, மோடியை எதிர்க்கிற பைல்வானும் அவர் தான். இல்ல, இப்ப இந்த இயற்கையாகவே இந்தியா கூட்டணி வந்து ஒரு தலைமைக்கு வந்துட்டு போல தெரியுது. அப்படி உண்மை ஏத்துக்கிறீங்களா? இந்தியா கூட்டணியில டிசன்ட்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த பிரச்சனையில அவரை தலைவரா எல்லாருமே கண்டிப்பா. ஏன்னா அவங்க யாரு இப்போ மம்தாவே இந்த மாநிலத்தில் வெஸ்ட் பெங்கால்ல இந்த மாதிரி பெரிய தலைவர் சிஎம் வந்துடுறாங்க. ஆசாம்ல கொஞ்சம் வரும், அவ்வளவுதான் இருக்கலாம். பட் இந்தியா முழுதும் மம்தா வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்க எந்த கட்சியுமே சொல்கிறேன், முலாயம் சிங்கா இருக்கட்டும், லல்லு பார்ட்டியாக இருக்கட்டும், சரத்பார் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை இன்க்ளூடிங் திமுக கூட, எல்லாமே ரீஜனல் பார்ட்டிஸ் தானே. சரி. ஸோ இவங்க எல்லாருமே மாநில முதலமைச்சர்கள், மாநில தலைவர்கள் தானே. அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி தான் ஒரே சிம்ம சொப்பனம் மோடிக்கு, பிஜேபிக்கு. அது சந்தேகம் கிடையாது. இந்த நல்ல நேரத்தில் சமாதானம் இல்லாத பல கேள்விகளை கேட்டாலும் ரொம்ப பொறுமையா புன்னகையோடு எங்களுக்கு பதில் தந்த உங்களுக்கு நான் உளப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.